வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கார்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ண போறோம்ட்டு பார்க்கலாம். அதுவும் தாபா ஸ்டைலில் பண்ண போறோங்க. வாங்க பார்த்துடலாம். பிராய்லர் கோழி விட நாட்டுக்கோழி ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 30 minutes மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் கோழி வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 minutes நல்லா மேரினேட் ஆகட்டும். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்றோம்னா நம்ம சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/4 கப் தேங்காய் விழுது, தனியா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, நல்லெண்ணெய், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், பூண்டும் சோம்பும் போட்டு பேஸ்ட்டு, தாளிக்க சோம்பு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை. மிளகு சீரகம் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்த விழுது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் நாட்டுக்கோழி பண்ணோம்னா நல்லா ருசியாக இருக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், பூண்டு சோம்பு அரைச்ச பேஸ்ட். இது வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். அடுத்து நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், அதுவும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிக்சியில் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நாட்டுக்கோழிக்கு மிளகு சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் நல்லா ருசியாகவும் இருக்கும். 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் தேங்காய் விழுதையும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பா வேணுமுன்னா குழம்பா வச்சுக்கோங்க. நான் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 20 நிமிஷம் மூடி வைக்கலாம். கோழி நல்லா வெந்திருக்கு. தபா ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். Until then, it's bye from Sisters Corner. Bye. Thank you for watching.